வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு. இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பண்ணிடலாம். இவ்வளோ வேகமாக பண்ணக்கூடிய இந்த ரவா லட்டுக்கு நம்ம என்னென்னலாம் சேர்க்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக எப்பயும் போல் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம ரவா லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு இரும்பு சட்டியை எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம். நெய் லேசாக உருகி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஒரு அரை தேங்காய் மூடி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு அந்த லேசான சூடுலேயே இந்த தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் எல்லாமே அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடும். கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிக்கும். அந்நேரம் நம்ம பார்த்து இதை நிறுத்திடணும். கொஞ்சம் லேட்டானாலும் ரொம்பவே கருகி போன மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போதே நம்ம இந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் நல்லா உருகின உடனே அதில் ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு, 25 கிராம் கிஸ்மிஸ் பழம் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணிக்கையில் இருந்தாலும் அதே அளவுக்கே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த ரெண்டையும் இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுருவோம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். மெதுவாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்த கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் அப்படியே ஊதி வரும். அந்நேரமே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ கிஸ்மிஸ் பழம் நல்லா ஊதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு ரவை சேர்த்துக்குருவோம். இதில் இந்த ரவையை நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோம் அப்படின்னா 2 கப்பு போக எக்ஸஸாக கொஞ்சோண்டு வரும். நீங்கள் கப்பில் சேர்த்திங்கன்னா இந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவை எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே ஊற்றின அந்த நெய்யே போதுமானது. அதிலே நல்லா வறுத்துக்குருவோம். இந்த டைமில் அடுப்பு ரொம்ப சிம்மில் தாங்க இருக்கணும், லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா சீக்கிரமே வறுபட்டு ஒரு சில நேரத்தில் ரொம்பவே கருகி போகிற மாதிரி ஆயிரும் இந்த ரவை எல்லாமே. அதனால் ரவையை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கரெக்டான அந்த ஒரு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். ரவை சேர்த்த ஒரு 3 நிமிஷத்துலேயே அது ஒரு கரெக்டான பருவத்துக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் இந்த ரவை எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம். ரவையை வறுத்து முடித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த வானலியில் அந்த இருக்கிற ரவை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம இதில் சீனி சேர்க்க போகிறோம். சீனி நம்ம இதுக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இந்த 1.5 கப் அளவு சீனியே இதுக்கு கரெக்டான அளவு. இனிப்புமே சரியாக இருக்கும். இன்னும் நம்ம அடுப்பை பற்ற வைக்கலைங்க, வெறுமனே சீனி சேர்த்துருக்குறோம். இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு ஒரு 3/4 கப்பு நம்ம இதில் சேர்த்துக்குருவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு சீனியை போட்டோம் அப்படின்னா போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த சீனி உருக ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரம் கட்டியாயிரும். திரும்ப அதை சுரண்டும் போது அது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதனால் நம்ம சீனி போட்டு தண்ணி சேர்த்து அதுக்கடுத்து நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். இப்போ இந்த சீனி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சீனிப்பாகு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு சேர்த்து கம்பி பதமும் வந்தது. சீனிப்பாகு இந்த பதத்துக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த பாகு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மனம் மொத்த லட்டுக்குமே செமையாக வரும். இப்போ இந்த சீனிப்பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம 3வது ஸ்டெப் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையோட அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீனிப்பாகை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். இந்த சீனிப்பாகு செம சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் படக்குன்னு அவசரப்பட்டு கையை வச்சிடாதீங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சு இது எல்லாத்தையுமே ஒன்றா மெதுவாக கலந்து விட்டுக்கிறணும். ஏன்னா தண்ணியோட சூடை விட இந்த எண்ணெய், சீனிப்பாகு இது எல்லாமே ஓவர் சூடாக இருக்கும். கையில் பட்டுருச்சுன்னா உடனே பொத்து போகும். அதனால் கவனமாக செய்யணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த கரண்டியை வச்சு ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதை நம்ம லட்டு பிடிக்கணும். ஆனால் இதை அப்படியே பிடிச்சா கையில் பிடி வராது. அதுக்காக நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்குறோம். இது இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. இதை விட எக்ஸஸாக ஆச்சு அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். ஒரு சிலர் இந்த டைமில் பாலும் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த பால் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு மேலே வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட டேஸ்ட் இதெல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா 1 வாரம் கூட இது தாராளமாக இருக்கும். இப்போ இந்த சுடுதண்ணி சேர்த்து அப்படியே இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான அருமையான இன்ஸ்டன்ட் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா லட்டை உள்ளே பிச்சு பார்க்கும்போது அவ்வளவு அருமையாக நல்லா ஜூஸியாக இருந்தது.
டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ரவா லட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.